Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Unit 2 Current Electricity ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மீட்டர் பிரிட்ஜ். இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூவை மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம். 3 சப்ஹெட்டிங் கீழே இந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மீட்டர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் த மீட்டர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு 3 சப்ஹெட்டிங்கில் இந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மீட்டர் பிரிட்ஜினுடைய டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது மீட்டர் பிரிட்ஜில் என்னென்ன இருக்கும், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏபி இஸ் எ மேங்கனீன் வயர். இந்த மேங்கனீன் வயர்னுடைய லென்த் வந்து 1 மீட்டர். இந்த மேங்கனீன் வயரை சிடி அப்படிங்கிற 2 காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சால்ட்ரிங் பண்ணியோ இல்லை ஸ்க்ரூவை யூஸ் பண்ணியோ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிடி அப்படிங்கிற 2 காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில் மூணாவதாக இன்னொரு காப்பர் ஸ்ட்ரிப் இருக்குது. அதனால் இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்க்கு இடையில் கேப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். G1 G2 அப்படிங்கிறது 2 கேப்ஸ். இந்த G1ங்கிற கேப்புக்கு இடையில் ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். G2ங்கிற கேப்புக்கு இடையில் Qங்கிற ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ P அண்ட் Q ஆர் த ரெசிஸ்டன்சஸ். ஈங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு கேல்னோமீட்டர், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், அப்புறம் ஒரு ஜாக்கியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜாக்கினா ஒரு கண்டக்டிங் வயர். இந்த ஜாக்கியை இந்த மேங்கனீன் வயரில் எந்த பாயிண்ட்டுக்கு வேணாலும் நம்ம மூவ் பண்ணலாம். இங்கே ஒரு மீட்டர் ஸ்கேல் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த ஜாக்கியினுடைய பொசிஷனை கண்டுபிடிக்கலாம். அதாவது லென்த் ஆஃப் த மேங்கனீன் வயரை கண்டுபிடிக்கலாம். இந்த மேங்கனீன் வயருக்கு இடையில் ஒரு லெக்லாஞ்சி செல், ஒரு கீ கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டர் பிரிட்ஜில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த மீட்டர் பிரிட்ஜ். திஸ் இஸ் த டயக்ராம் ஃபார் த மீட்டர் பிரிட்ஜ். இப்போ சொன்னதெல்லாம் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். Meter bridge is used to find the unknown resistance and also the resistivity of the material. மீட்டர் பிரிட்ஜை நம்ம unknown resistance கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை. This is also used to find the resistivity of the material. ஆனால் நமக்கு கொஸ்டினில் unknown resistance எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் unknown resistance எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எழுதினா மட்டும் போதும். நம்ம இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது தேவைப்பட்டால் எழுதலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ மேங்கனீன் வயர் ஆஃப் 1 மீட்டர் லென்த். திஸ் மேங்கனீன் வயர் இஸ் கனெக்டட் பிட்வீன் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் C and D. தேர் இஸ் அனதர் காப்பர் ஸ்ட்ரிப் E kept in between C and D. G1 and G2 are the gaps between the strips. The unknown resistance P is connected in the gap G1 and a known standard resistance Q is connected in the gap G2. Next point, J is a jacky and it is connected to E through a galvanometer and high resistance box HR. HR is the high resistance box. Jacky can move over the wire and the position of the jacky can be measured by the meter scale. A Lagrange cell and a key is connected to the ends of the wire. இப்படி இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கணும். Now let us discuss about the working of the meter bridge. Now let us discuss about the working of meter bridge. இந்த கீயை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். கீயை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மேங்கனீன் வயரில் கரண்ட் பாஸ் ஆகும். ஜாக்கியை மூவ் பண்ணுறோம். ஜாக்கியை மூவ் பண்ணும்போது கேல்வனோமீட்டரில் உள்ள டிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு பர்டிகுலர் பொசிஷன் ஆஃப் த ஜாக்கியில் கேல்வனோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷன் வந்து 0 ஆகும். அந்த பொசிஷனை ஜேன்னு மார்க் பண்ணிக்குவோம்.
Now we can say that meter bridge is balanced. Meter bridge Wheatstone bridge மாதிரி தான். அதாவது meter bridge is another form of Wheatstone bridge. They are working on the same principle. Wheatstone bridgeல என்ன இருக்கும்? PQRS அப்படின்னு 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கே உள்ள PQ தான் இங்கே உள்ள PQ. அங்கே உள்ள RS தான் இங்கே உள்ள AJ BJ அப்படிங்கிற லென்த்து. Wheatstone bridgeல உள்ள R and S அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை AJ BJ அப்படிங்கிற லென்த்து வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஏன்னா Wheatstone bridgeலையும் கேல்வனோமீட்டர் ரீடிங்கை வந்து நம்ம 0 பண்ணுறோம். அப்புறம் பிரிட்ஜ் பேலன்ஸ்க்கான கண்டிஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மீட்டர் பிரிட்ஜ்லேயும் கேல்வனோமீட்டரினுடைய டிஃப்ளெக்ஷனை 0 பண்ணுறோம். அதனால் மீட்டர் பிரிட்ஜ் இஸ் செட் டு பி பேலன்ஸ்ட். ஸோ Wheatstone bridgeல பிரிட்ஜ் பேலன்ஸ்க்கான கண்டிஷனை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நவ் ஒர்க்கிங் ஆஃப் த மீட்டர் பிரிட்ஜை நம்ம எழுதிக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ ஒர்க்கிங் ஆஃப் மீட்டர் பிரிட்ஜ். த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி இஸ் அட்ஜஸ்டட் ஸோ தட் த கேல்வனோமீட்டர் shows 0 deflection. Let the point be J. The lengths AJ and BJ replace R and S in the Wheatstone bridge. Next, how we are determining the unknown resistance அப்படின்னு பார்க்கலாம். அதாவது Wheatstone bridgeனுடைய bridge balance கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ணி நம்ம unknown resistance எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த unknown resistance எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு the condition for the bridge balance is P by Q is equal to R by S. That is in the case of Wheatstone bridge. So Wheatstone bridgeல P by Q is equal to R by S. அதாவது கேல்வனோமீட்டரினுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து 0வாக இருக்கும்போது P by Q is equal to R by S. இங்கே உள்ள அந்த R and Sஐ தான் AJ BJ அப்படிங்கிற லென்த் ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால் இந்த ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் AJ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்ஸுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் BJ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ஃபோர் P by Q is equal to resistance of AJ is R dash into AJ. Resistance of BJ is R dash into BJ. R dash அப்படிங்கிறது என்ன அப்படின்னா R dash is a resistance per unit length. அதாவது ஒரு யூனிட் லென்த்தோடைய ரெசிஸ்டன்ஸ் R dash அப்படின்னா ஏஜேங்கிற லென்த்தோடைய ரெசிஸ்டன்ஸ் R dash into AJ. அதே மாதிரி BJ உன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் R dash into BJ. ஸோ R dash இப்போ கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் we can write P by Q is equal to AJ by BJ. ஸோ ஏஜேங்கிறது என்னது? ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஜேங்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த்து. பிஜே அப்படிங்கிறது என்னது? பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஜேங்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த்து. ஸோ இந்த ஏஜே பிஜே அப்படிங்கிறதெல்லாம் லென்த்து. ஸோ திஸ் லென்த் கேன் பி மெஷர்டு பை த மீட்டர் ஸ்கேல். ஸோ தேர்ஃபோர் லெட் ஏஜே இஸ் ஈக்குவல் டு L1 and BJ is equal to L2. P by Q is equal to AJக்கு பதிலா L1, BJக்கு பதிலா L2. இங்கே Pங்கிறது என்னது? unknown resistance. இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Qங்கிறது என்னது? known resistance. இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ P is equal to Q into L1 by L2. So this is a formula required to find the unknown resistance P. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி unknown ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா Qங்கிறது known resistance, இது வந்து நமக்கு தெரியும். L1 L2 வந்து மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். knowing the values of Q, L1 and L2, P can be determined. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி
மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியலை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வரைக்கும் எழுதினா போதும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கேன் பி டிட்டர்மின்ட் பை யூஸிங் த மீட்டர் பிரிட்ஜ். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டிஸ்கஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லெட் R is the radius of the wire and L is the length of the wire. Let R is the radius of the wire and L is the length of the wire. இந்த வயர்னுடைய ரெசிஸ்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலானா ரெசிஸ்டிவிட்டி is equal to RA by L. ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஏங்கிறது ஏரியா, எல்லுங்கிறது லென்த்து. இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம கேஸில் இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னா ரோ இஸ் ஈக்குவல் டு இந்த வயரை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், பிங்கிற பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ P இஸ் அ ரெசிஸ்டன்ஸ், A இஸ் அ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் L இஸ் அ லென்த் ஆஃப் த வயர். ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். வயர்னுடைய கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்கிளாக இருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர். ஆருங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த வயர். ரேடியஸ் ஆஃப் த வயர் எப்படி டிட்டர்மின் பண்ணலாம்? ரேடியஸ் ஆஃப் த வயர் கேன் பி டிட்டர்மின்ட் பை யூஸிங் த ஸ்க்ரூ கேஜ். எல்லுங்கிறது ஜென்ரலாக நம்ம லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி லென்த் ஆஃப் த வயரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ L இஸ் த லென்த். Therefore, rho is equal to P pi R square divided by L. So, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி resistivity of the material கண்டுபிடிக்கலாம். So, by knowing the values of P, R and L, the resistivity can be determined. So, மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி unknown resistance கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியலையும் கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் அபவுட் த மீட்டர் பிரிட்ஜ்.